வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம பில் இந்த வெப் சீரிஸோட விமர்சனம் தான் பார்க்க போறோம். பில் அதாவது மாத்திரை. இந்த வெப் சீரிஸ் வந்து ஜியோ சினிமால வெளியாகி இருக்கு. தமிழ் டப்பிங்ல இருக்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ். மொத்தம் 8 எபிசோடு, கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஓடுது இந்த வெப் சீரிஸ். ரிதேஷ் தேஷ்முக் அவர் தான் இந்த படத்தோட அந்த சீரிஸோட ஹீரோவா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மற்ற எல்லாருமே கிட்டத்தட்ட புதுமுகங்கள்னு சொல்லலாம், அல்லது நமக்கு தமிழுக்கு பரிச்சயம் இல்லாத முகங்கள் தான் மிச்சம் இருக்கிற எல்லாருமே. சீரிஸோட கதை என்ன அப்படின்னா, நிறைய ஸ்கேம்லாம் நம்ம பார்த்தோம். 1992 ஸ்கேம், அந்த மாதிரி தெஹல்கா, அந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் பார்த்தோம். அந்த வகையில் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் நடக்கிற ஒரு ஸ்கேமோட கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்டேஷன் இந்த வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு த்ரில்லிங்கான வெப் சீரிஸ் வரிசையில் இது கண்டிப்பாக சேரும். பெரிய விளம்பரம் இல்லாமல் வந்துச்சு, பட் வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமாக நல்ல ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு. வெப் சீரிஸோட கதை என்ன அப்படின்னா, ரிதேஷ் தேஷ்முக் வந்து எம்ஐஏன்னு சொல்கிற கூட மெடிக்கல் அத்தாரிட்டியில் ஒரு பதவி, இன்ஸ்பெக்டர் மாதிரியான ஒரு பதவியில் இருக்கார் பஞ்சாபில். அங்கே பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்குள்ளார நடக்கிற ஸ்கேம், அதாவது அவங்க எந்த மாதிரி ஃபார்மா இண்டஸ்ட்ரி முதல்ல எப்படி ஒர்க் ஆகுது, எம்ஐஏன்னா என்ன, இதெல்லாம் வந்து எனக்கு இந்த வெப் சீரிஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நல்ல ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி இருந்துச்சு. ஃபார்மா இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது, அங்கே வந்து ஒரு மருந்து, புதுசாக ஒரு மருந்தை வெளியிடணும்னா என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அதுக்கு டெஸ்ட் எப்படிலாம் பண்ணுவாங்க, யாரை வச்சு பண்ணுவாங்க, அந்த வாலண்டியர்ஸ் யார், அவங்கள்ட்ட இருந்து அவங்களோட நாலேஜ் படி வாங்குறாங்களா, இல்லை அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் இப்போ ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கிற மருந்து மாத்திரைகளில் இருக்கிற சிக்கல்கள் என்ன, அதெல்லாம் எந்த அளவுக்கு சேஃபு அப்படிங்கிற மொத்தமான ஒரு விழிப்புணர்வு வெப் சீரிஸ் இது அப்படின்னு சொல்லலாம். விழிப்புணர்வு டாக்குமெண்டேஷன் மாதிரி இது அப்படின்னு சொல்லலாம். ரிதேஷ் தேஷ்முக் ரொம்பவே ஒரு சட்டிலான பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற ரொம்ப நேர்மையான ஒரு அரசு அதிகாரி. அவருடைய துறையும் சரி, நாடும் சரி சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷன். அதுக்கு எதிராக இருக்கிற ஒட்டுமொத்த சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை எதிர்த்து ஒற்றை மனிதனாக ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு, அங்கே நின்று போராடி அந்த சிஸ்டத்தை எப்படி எதிர்த்து நல்லது பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸோட கதை. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரிதேஷ் தேஷ்முக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப சட்டிலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு மிடில் கிளாஸ் அந்த அரசு அதிகாரியாகவே வாழ்ந்திருக்காரு. பட் எல்லாருமே நமக்கு முகம் தெரியாத ஆட்களாக இருந்தாலும் ரொம்பவே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த எடுத்திருக்கிற விதமும் வந்து டாக்குமெண்டேஷன் மாதிரி அப்படின்னு எடுக்காம ரொம்பவே நல்லாவே போகுது. எங்கேயுமே தொய்வு இல்லாமல் பரபரப்பாக, களம் புதுசாக இருக்கிறதுனால நமக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எதுவுமே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியான காட்சிகளோ பார்த்த மாதிரியான சீக்வன்ஸோ இல்லாதனால எந்த மாதிரியான அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அதனால அந்த வகையிலையும் எந்தவித தொய்வும் இல்லாமல் நல்லாவே போகுது. கடைசி எபிசோடு ஒரு மணி நேரம், அதில் மட்டும் ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் ட்ராமா அதிகமாக இருக்கிறதுனால அது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் மொத்தத்தில் கொஞ்ச நேரம் ஓடக்கூடிய, சீக்கிரமாக பார்த்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் வெப் சீரிஸ் இந்த பில் ஜியோ சினிமாஸில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பே பகிர்வோம்.